உங்களோட டாக்ஸ் கன்சல்டண்ட்டை நீங்கள் இந்தியன் ரெசிடெண்டா அல்லது இந்தியன் நான் ரெசிடெண்டா, இந்தியன் நாட் ஆர்டினரி ரெசிடெண்டாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த பணம் வந்து உங்களோட என்ஆர்இ அக்கௌண்ட்லேயோ அல்லது என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்களோட அம்மாவோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்கள் தம்பி யார் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அனுப்பலாம். ஃபாரினில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம்மை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு மட்டும்தான் டாக்ஸ் வராதே தவிர அந்த இன்கம்மை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு இன்கம் டெரைவ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து எந்த இன்கம் வந்தாலும் இந்தியாவில் டாக்ஸபிள் தான். இந்த என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ஆர்இ, இன்னொன்று வந்து என்ஆர்ஓ. மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து டிவிடெண்ட் வருது அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்மை கண்டிப்பாக உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காமிச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்ஐ டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன அஃபெக்ட் ஆகும், அதுக்கு நான் ஏதாவது இன்கம் டேக்ஸ் கட்டணுமா? ஸோ ஒரு என்ஆர்ஐ நான் ஃபாரினில் இருக்கேன், அதே நேரத்தில் இந்தியாவிலே எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அப்போ அங்கேருந்து பணம் நான் இங்கே இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் அனுப்புகிறேன், அதுக்கு என்ன ஆகும், அதுக்கு டேக்ஸ் வருமா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு என்ஆர்ஐ இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்தியாவில் அவர் பிறந்திருப்பார். அவர் இப்போ என்ன பண்ணியிருப்பார், ஃபாரினில் போய் வேலைக்கு போயிருந்திருப்பார், அங்கே செட்டில் ஆகிருக்கலாம் அல்லது ரெசிடென்ஷிப் வாங்கியிருக்கலாம், இல்லைனா டெப்டேஷனுக்கு கூட போயிருக்கலாம். மேபி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து டெப்டேஷனாக கூட போயிருந்திருக்கலாம். இப்போ அவர் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குன்னா சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த சேலரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கம்பெனி அந்த கண்ட்ரீஸோட டேக்ஸை டிடெக்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணமே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்லாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ்ஏல இருக்கார் அப்படின்னா யூஎஸ்ஏ படி அவர் டேக்ஸ் கட்டியிருப்பார். யூஎஸ்ஏ படி டேக்ஸ் கட்டின பணம் தான் எங்கே வரும், இந்தியாவுக்கு வரும். அப்போ இந்தியாவுக்கு அவர் பணத்தை அனுப்பும்போது அது ஆல்ரெடி டிக்ளேர்டு இன்கம் இன் அவுட் சைடு இந்தியா. இவர் என்ஆர்ஐ கூட, இவர் வந்து இந்தியன் கிடையாது, இந்தியன் ரெசிடென்ட் கிடையாது. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக சொல்லுவாங்க. இந்தியன் ஆர்டினரி ரெசிடென்ட், இந்தியன் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறையா கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப நான் டீப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட டாக்ஸ் கன்சல்டண்ட்டை நீங்கள் இந்தியன் ரெசிடெண்டா அல்லது இந்தியன் நான் ரெசிடெண்டா, இந்தியன் நாட் ஆர்டினரி ரெசிடெண்டாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இயர் தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் தான் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், மேபி இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் சேலரி வாங்கியிருப்பீங்க. அனதர் 6 மந்த்தோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுலேருந்து உங்களோட யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இயர் வந்து உங்களோட சேலரி ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கக்கூடிய சேலரிக்குமே டாக்ஸ் வந்து இந்தியாவில் கட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்தியன் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்னா ஈவன் தோ ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்கமாக இருந்தாலும் நீ டாக்ஸ் கட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதில் சில பெனிஃபிட் இருக்குது. ஸோ என்னென்னா ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் கட்டிருக்கீங்களோ அதை வந்து லெஸ் பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ பெட்டர் யூ ஆல்வேஸ் டிஸ்கஸ் வித் உங்களோட டாக்ஸ் கன்சல்டன்ட். டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பொதுவாக நடக்கிறது. இப்போ அந்த பணம் வந்து உங்களோட என்ஆர்இ அக்கௌண்ட்லேயோ அல்லது என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்களோட அம்மாவோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்கள் தம்பி யார் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அனுப்பலாம். அதுக்கு உங்களுக்கும் டேக்ஸ் வராது, அவங்களுக்கும் டேக்ஸ் வராது. பட் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு சேலரி ஃபுல் அமௌண்ட்டும் வந்துருச்சு. இப்போ அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, உங்கள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஃபாரின்லேருந்து அனுப்பிச்ச பணத்தை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட நேமில் இருக்குது. ஸோ உங்களோட நேமில் அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வருது. இந்த ரெண்டல் இன்கம்மை நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டல் இன்கம்கான இன்கம் டேக்ஸ் இந்தியாவில் கட்டணும். ஆனால் அது கட்டுறது இல்லை நிறைய பேர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட இன்கம்க்கு டேக்ஸ் வராது, ஏன்னா நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன். கிடையாது. ஃபாரினில் என்ன இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வராது. பட் இந்தியாவில் டிரைவ் ஆகிற இன்கம் எல்லாத்துக்குமே ஈவன் தோ நீங்கள் என்ஆர்ஐ இருந்தாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட்ஸ்,
இங்கே இருக்கக்கூடிய அதர் தென் அசட்ஸ், இப்போ எனி அசட்ஸ், நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், இல்லை அதுலேருந்து வரக்கூடிய இன்கமாக இருக்கலாம், எதுவாக நீங்கள் மேபி பிஸ்னஸே ரன் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சேலரியோ இல்லை அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா நிறைய என்ஆர்ஐ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸில். ஸோ இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட பேரே வந்து ஒரு பார்ட்னராக சேர்ந்து அதில் நடத்துகிறாங்க. இப்போ அதில் வரக்கூடிய ரெமனரேஷனோ அல்லது அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டையோ நம்ம என்ஆர்ஐ வந்து காட்டலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது காட்டணுமா இல்லை அதுக்கு டேக்ஸ் வருமா வராதாங்கிறது தெரியல. பட் அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா அது வந்து இந்தியாவில் டெரைவ் ஆகிற இன்கம், அந்த இன்கமுக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ ஒன்லி திங் இஸ் ஃபாரினில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம்மை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வராதே தவிர அந்த இன்கம்மை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு இன்கம் டெரைவ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து எந்த இன்கம் வந்தாலும் இந்தியாவில் டேக்ஸபிள் தான். ஸோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ஆர்இ, இன்னொன்று வந்து என்ஆர்ஓ. என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் இருந்து இப்போது இன்ட்ரெஸ்ட் இன்கமோ அல்லது அதில் நீங்கள் ஒரு எப்படி வச்சுருக்கீங்க, என்ஆர்இ எப்படி வச்சுருக்கீங்க, அதிலிருந்து டெரைவ் ஆகிற இன்கமுக்கோ இன்கம் டேக்ஸ் அஃபெக்ட் ஆகாது. இது ஒன்று என்ஆர்இ. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் மணி மாதிரி. இப்போ என்ஆர்இலேருந்து என்ஆர்ஓக்கு மாற்றிட்டீங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஃப்டிஓ அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. இதில் வரக்கூடிய எஃப்டிஓ அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா என்ஆர்ஓ அப்படிங்கிறது நார்மல் ஒரு இந்தியன் ரெசிடென்ட் மெயின்டைன் பண்ணுற, அதாவது ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸ் அல்லது இந்தியன் ஆர்ஜின் மெயின்டைன் பண்ணுற ஒரு அக்கௌண்ட். இதில் வந்து இந்தியன் இன்கம் எல்லாமே அதில் வந்து டிக்ளேர் ஆகும். ஸோ இப்போ ஃபாரின் இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ஆர்இயில் மட்டும் காமிங்க. என்ஆர்ஓவில் வந்து இந்தியன் இன்கம்லேருந்து என்னெல்லாம் வருதோ அதை மட்டும் நீங்கள் காமிச்சா போதும். ஸோ அப்போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ஆர்இயோட அக்கௌண்ட்டை எப்போ நம்ம என்ஆர்ஓவுக்கு மாற்றணும், அதுக்கே நான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ பொதுவாக என்ஆர்இலேருந்து என்ஆர் அக்கௌண்ட் நீங்கள் மாற்றினீங்க தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணவே முடியும். அதுக்கு நாங்கள் ஒரு 15 CBன்னு சொல்லி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். பட் அதே நேரத்தில் என்ஆர்ஐ வந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து இந்தியாவில் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக என்ஆர்ஐ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்தந்த கண்ட்ரீஸ்லேயே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. அது மேபி அவங்களோட பிஸ்னஸ் இன்கமாக இருக்கலாம் அல்லது சேலரி இன்கமாக இருக்கலாம். அது எல்லாமே அந்த ஊர்லேயே காமிச்சிறாங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி இயர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த இன்கம்மை தான் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களோட கொஸ்டின், நான் திரும்பவும் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா? கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ஆரிஜின். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இந்தியாவில் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்களுடைய இன்கம் வந்து ஃபாரின் இன்கமாக இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் நீங்கள் அந்த பணத்தை அனுப்பும்போது அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து இங்கே நோட்டபிள் டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் வந்து இந்தியாவில் நீங்கள் ஃபைல் பண்ணணும். பட் ஒன்லி திங் இஸ் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதுக்கு டேக்ஸ் கட்டிட்டீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே. ஸோ இதெல்லாம் என்னோட இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுவோம். ரெண்டாவது வந்து சப்போஸ் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருக்குது, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இன்கம் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இன்கம் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து டிவிடெண்ட் வருது அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்மை கண்டிப்பாக உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காமிச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை காட்டுறதை மறந்துடுறாங்க. அதை வந்து நம்ம டெஃபினட்டாக இந்த இன்கம் டேக்ஸ் இந்தியாவில் ஃபைல் பண்ணும்போது இது என்னோட எஃப்டி இன்கம், இது என்னோட இந்த மாதிரி சேவிங்ஸ் இன்கம், இது வந்து என்னோட ரெண்டல் இன்கம்ங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணோம். டிக்ளேர் பண்ணி சப்போஸ் டேக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து டேக்ஸ் கட்டணும். ஈவன் தோ நீங்கள் ஃபாரினில் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியிருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி. ஏன்னா இந்த இன்கம் எல்லாமே இந்தியாவில் டெரைவ் ஆகிறது தானே தவிர ஃபாரினில் டெரைவ் ஆகிறது கிடையாது. ஸோ ஃபாரினில் எந்த இன்கம் வந்தாலும் அதுக்கு டேக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் வரக்கூடிய இன்கம் எல்லாத்துக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் பேன் நம்பரில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். அப்போ உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் என்ன இருக்கும், இவ்வளோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இவ்வளோ வந்து ரெக்கரிங் டெபாசிட்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இல்லை டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் ஆகிடும்.
அப்போ அந்த லிஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நோட்டீஸ் தாராளமாக வரும். அந்த நோட்டீஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்களே அதை டிக்ளேர் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா வி அவாய்ட் இந்த மாதிரி நோட்டீஸஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ண முடியாது உங்களால், அந்த இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கூட தெரியாது, ப்ராப்பராக அவங்க மேனுவலாக போஸ்ட் அனுப்பிச்சா கூட அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் இருப்பாங்களாங்கிறது தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரியாமல், நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதோ இல்லை மற்ற நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா அதோட சிவியர்னஸ், அது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த நோட்டீஸ் அனுப்புகிறாங்கங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபாரினில் இந்த மாதிரி என்ஆர்ஐ ஏதாவது இன்கம் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா பினாமி ஆக்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பெட்டர் ரெகுலராக உங்களோட இன்கம்மை வந்து டிக்ளேர் பண்ணி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட்டோ இல்லை இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.